தமிழ்நாட்டில் 11,80,000 மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக அரசு புள்ளி விவரம் கூறுகிறது. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கை ஒரு பெரும் சவாலாக உள்ளது. உடல் நலம் பேணுவதில், கல்வி வசதிகளை பெறுவதில், சமமான வேலை வாய்ப்புகளை பெறுவதில், ஏன் அன்றாடம் வாழ்க்கையை நடத்துவதில் இந்த 11,80,000 சகோதர சகோதரிகள் படுகின்ற துன்பங்கள் சொல்லில் அடங்காதவை. அவர்களில் ஏறத்தாழ சரிபாதி பேர் படிப்பறிவு இல்லாதவர்கள். 26.5% பேர் தான் இடைநிலை கல்வியை பெற்றிருக்கிறார்கள். இவர்களை தோழமையுடன் அரவணைத்து, கரம் பிடித்து, பரிவுடன் வழிநடத்தி வாழ்வதற்கு உதவ வேண்டிய மாபெரும் புனித கடமையை நம் மாண்புமிகு முதலமைச்சர் இதயத்தின் துடிப்பாக மதித்து உலக வங்கியின் உதவியுடன் ரைட்ஸ் என்ற மகத்தான திட்டத்தை கடந்த ஆண்டு முதல் முழு வீச்சில் செயல்படுத்தி வருகின்றார்கள். நம் அன்புக்குரிய இந்த சகோதர சகோதரிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ற போற்றுதலுக்குரிய பெயர் கொடுத்தவர் பாசமிகு தலைவர் கலைஞர் பெருமகனார் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளிகள் பற்றிய புள்ளி விவர பதிவேடு, அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு பணிகள், ஒருங்கிணைக்கப்பட்ட மையங்கள், அவர்களை நாடி சென்று மருத்துவம் மற்றும் பயிற்சிகள் தர ஏற்பாடு, அவர்கள் பயனடையும் வகையில் அவர்களுக்கு ஏற்ற வகையில் உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்கள், அவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப தொழிற்பயிற்சிகளும், வாழ்வாதாரத்தை பெறுவதற்கு வேலைவாய்ப்பு பயிற்சிகள், இவை அனைத்திலும் பெண்களுக்கும் இளையோருக்கும் சிறப்பு கவனம் என்று ஒரு மகத்தான பணியினை சிறமேற்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிகளில் சரிபாதியினர்தான் வேலைவாய்ப்பை பெறுகின்றனர். ஆனால் மாற்றுத்திறனாளி பெண்களில் 1/3 தான் வேலை பெற முடிகிறது என்பது அறிந்து துடித்து போய் அவர்களின் முன்னேற்றத்திற்கு சிறப்பு திட்டங்களை நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீட்டியுள்ளார்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் போல மக்களின் துயரங்களை தன் துயரம் போல் எண்ணி செயலாற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தூய இதயத்தையும் தொடரும் நற்பணியையும் நெஞ்சார வாழ்த்தி நல்லோர் உள்ளம் மகிழ்கிறது. ரூபாய் 1,763 கோடி செலவில் நடைபெற்று வரும் ரைட்ஸ் திட்டப்பணிகளையும் போற்றி வரவேற்க நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். சொல், செயல், சிந்தனை என அனைத்தும் மக்கள் நலன் குறித்து மட்டுமே என வாழும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அளித்திருக்கும் மற்றுமொரு மகத்தான திட்டம்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஏறத்தாழ 1,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். இந்த எண்ணிக்கை தேவைக்கு ஏற்ப விரிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. Those who have less in life should have more in law. பிறந்த சூழலால் வாழ்க்கையில் குறைவாக பெற்றிருப்பவர்களுக்கு சட்டத்தின் மூலம் நிறைவாக வழங்க அரசு கடமைப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பொதுமக்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் நமக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் எத்தனை மகத்தான மாறுதல்களை அவர்களின் வாழ்க்கையில் செய்திருக்கின்றது என்பது நமக்கு தெரிகிறது. இந்த திட்டத்தை நாட்டின் வேறு சில மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன என்பதையும், நாட்டின் பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில்தான் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகம், மக்களின் வாங்கும் திறன் அதிகம், நகர்ப்புற மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் இடையே அவர்கள் செலவிடும் தொகை விகித இடைவெளி குறைவு என்பதை பற்றி அண்மையில் வந்திருக்கும் ஆய்வு அறிக்கைகளை பத்திரிகைகளில் படிக்கின்றோம். மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டத்திற்கென ரூபாய் 3,050 கோடி இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 50 லட்சம் பெண்கள் தினந்தோறும் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்கின்றனர். பாலின சமத்துவத்திற்கும் பெண்களின் தன்னம்பிக்கை மற்றும் தன்மானம் போற்றப்படுவதற்கும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இத்தகைய திட்டங்கள் தான் காரணமாக இருக்கின்றன என்பதும், அதற்கு நம் திராவிட மாடல் அரசுதான் முழுமுதற் காரணம் என்பதும் நம்மை எல்லாம் பெருமை கொள்ள செய்கின்றன. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தில்
உயர்கல்வி பெறும் 2,73,000 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புரட்சி திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பெறும் மாணவியருக்கு வழங்கப்படுகிறது. ரூபாய் 370 கோடி இதற்கென ஒதுக்கப்பட்டிருப்பதை போற்றி வரவேற்கின்றேன். இவையெல்லாம் தர்மத்திற்கு நடைபெறும் பணிகள் அல்ல, மாறாக உண்மையான முன்னேற்றத்தை, மறுமலர்ச்சியை, பொருளாதார மேம்பாட்டை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பெண்ணும் பெற்றிட வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள். இத்தகைய திட்டங்கள் காரணமாக உயர்கல்வி பெறும் பெண்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு தமிழ்நாட்டில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு படித்த பெண் அவள் வாழும் குடும்பத்தை பல்கலைக்கழகமாக மாற்றுகிறாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அடுத்து, வீட்டு வசதி துறையின் செயல்பாடுகள் மக்களின் சிரமங்களை போக்குவதாகவும் சொந்த வீடு என்னும் கனவினை பலருக்கும் எளிதில் நனவாக்குவதாகவும் அமைந்திருக்கின்றது. 2500 சதுரடி பரப்புள்ள நிலத்தில் 3500 சதுரடி அளவுக்கு கட்டப்படும் வீடுகளுக்கு பணி நிறைவு சான்றிதழ் இல்லாமலேயே அனுமதி அளிக்கும் ஒற்றை சாளர முறை மக்களின் ஒருமனதான வரவேற்பை பெற்றிருக்கின்றது. மக்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்துள்ள இந்த திராவிட மாடல் அரசின் எண்ணற்ற முயற்சிகள் தமிழ்நாட்டை அனைத்து அளவுகோல்களிலும் முதன்மை மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. எனவே அரசின் மானிய கோரிக்கைகளை முழுமையாக வரவேற்று பாராட்டி தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவுக்கும் தேர்தல் வெற்றிக்கும் நன்றி கூறி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகளை சிலவற்றை இங்கே நான் குறிப்பிடுகிறேன். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோலியனூர் ஒன்றியத்தில் தலவானூர் கிராமத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் தென்பெண்ணை ஆற்றில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணை கட்டிய ஒரே வருடத்தில் சேதமடைந்தது. வெள்ள நீர் ஊருக்குள் புகாமல் இருக்க இடதுபுறம் கரை சுமார் 300 மீட்டர் நீளத்திற்கு மேல் தடுப்பு சுவர் கட்டியும் மீண்டும் உடைந்த தடுப்பணையை புதிதாக கட்டித்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் நகரம் வீமருதூர் ஏரி 95.14 ஹெக்டேர் அளவுள்ளது. இதனை தூர்வாரி ஏரியின் கரைகளை வலுப்படுத்தி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைபாதையாகவும் மற்றும் விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி செய்து தந்து பயன்படுத்தும் வகையில் மருதூர் ஏரியினை புதுப்பிக்க வேண்டுகிறேன். விழுப்புரம் மையப்பகுதியில் இருக்கும் பழைய நகராட்சி அலுவலகத்தை மறுசீரமைப்பு செய்து டவுன்ஹாலாக மாற்றி பொதுமக்கள் தங்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு ஏதுவாக மாற்றித்தர வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் நகராட்சியில் 42 வார்டுகள் உள்ளன. மக்கள் தொகை சுமார் 1,50,000 பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு குடிநீர் விநியோகம் நகராட்சி மூலம் தினசரி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் நகரத்தில் சில பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டுகிறேன். விழுப்புரம் நகரத்தில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அதை அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாக தரம் உயர்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.